தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்துடைய மறைவை ஒட்டி சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தேமுதிகவுடைய கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய கட்சி அலுவலகமான அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கொடியும் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுடைய தொண்டர்களுக்கு ஒரு துயரமான ஒரு காலகட்டம், வேதனையான ஒரு காலகட்டம். எனவே அவர்கள் அந்த தண்ணீரை சிந்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தேமுதிகவுடைய அந்த கட்சி கொடியை அவர்கள் மேலிருந்து கீழாக அரைக்கம்பத்தில் பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேமுதிக என்கிற அந்த இயக்கம் அதனை கட்டி காத்தது, தொண்டர்களோடு அரவணைத்து செல்வது என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களோடு ஒரு நல்ல இணக்கமாக செயல்பட்டு கட்சியை வளர்த்தெடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள் அவர்கள். அதனால் அந்த வேதனையினுடைய உச்சத்தில் அவர்கள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. தேமுதிக என்கிற ஒரு இயக்கம் அவர் தொடங்கியதிலிருந்து தற்போது ஆளுகிற திமுக அரசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு நெருக்கடிகளையும் அவர் எதிர்கொண்டார். அதனையெல்லாம் முறியடித்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். அதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. அவரது உடலானது தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் அவருக்கு ஒத்துழைப்பு நல்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்த போதிலும் மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். 2 முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் 2011ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அவர் பதவியேற்றார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கட்சி வேட்பாளர்கள் அனைவரையும் அவர் தேர்தலில் சந்திக்க வைத்திருக்கிறார். அதே தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்னும் அந்த கட்சியை 2005 அவர் துவங்கி இருக்கிறார். துவங்கி பல்வேறு நிலைகளில் அந்த வந்திருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தெரியும். 2012ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகில் தனது முத்திரையை பதித்த விஜயகாந்த் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது கம்பீரமான குரலில் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயரை பெற்றிருக்கிறார். அதே போன்று தனது மகனாக இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் என்பவரும் திரைப்படத்தில் தற்போது நடித்து வருகிறார். குறிப்பாக சகாப்தம் என்கிற ஒரு திரைப்படம் அவர் நடித்தார். அதில் சிறப்பு தோற்றமாக கேப்டன் விஜயகாந்த் நடித்திருக்கிறார். 1990, 99 வரை பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பெரும்பாலான திரைப்படங்களில் அதிரடியாக வெற்றியை ஈட்டிய ஒரு தலைவராக, வெற்றியை பெற்ற ஒரு தலைவராக திரைத்துறையில் சாதனை கிடைத்த கேப்டன் விஜயகாந்த் இன்று தொண்டர்களையும் குடும்பத்தையும் திரையுலகில் விட்டு பிரிந்திருக்கிறார். நீளாத ஒரு துயரத்தில் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தின் முன்பாக குவிந்து வரக்கூடிய தொண்டர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை, கண்ணீரை, தனது இதயம் வலிக்கக்கூடிய அந்த வேதனைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். 1984 தமிழில் ஒரே ஆண்டில் 18 படங்களை நடித்து பல வெற்றிகளை குவித்து திரையுலகை திரும்பி பார்த்து வைத்த ஒரு கதாநாயகனாக அவர் இருந்திருக்கிறார். 1981ஆம் ஆண்டு பல்வேறு தோல்விகளை சந்தித்த இவர் தூரத்து இடிமுழுக்கம் என்கிற ஒரு திரைப்படம், இந்தி, தெலுங்கு, மலையாளம் என கன்னட மொழிகளில் பல்வேறு உருவாக்கம் செய்யப்பட்ட இந்த திரைப்படம் முன்னணி நடிகர்கள் ஒருவராக இவர் இருந்திருக்கிறார். 1979ஆம் ஆண்டு கஜா என்கிற ஒரு இயக்கத்தில் விஜயகாந்த் வில்லனாக நடித்த ஒரு முதல் திரைப்படம் இணைக்கும் இளமை என்கிற அந்த திரைப்படத்திலும் இவர் இணைந்திருக்கிறார். இப்படி பல்வேறு கட்டங்களில் இவர் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு அந்த குடும்பம் அவரை இழந்திருக்கிறது. கடந்த வாரம் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உடல்நிலை சிகிச்சை பெற்று தனது செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி கேப்டன் விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதாவை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அறிவித்த அவர் மீண்டும் தனது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மியாட் மருத்துவமனை கொரோனா தொற்று என்பதை உறுதி செய்தது. சுவாச பிரச்சனை, நுரையீரல் கழற்சி உள்ளிட்ட பல்வேறு நிலைகள் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் அவருக்கு உடல்நிலையில் அவருக்கு முன்னேற்றம் அடையவில்லை, சிகிச்சை அவருக்கு பெற முடியவில்லை. இந்த நிலையில் அவரது உயிரானது இன்றைக்கு பிரிந்திருக்கிறது. மீளாத ஒரு துயரத்தில் தொண்டர்களும் அவரது உறவினர்களும் திரைத்துறையில் இருக்கிறது. தற்போது சாலிகிராமத்தினுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிற அவரது உடலானது சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்துக்கு கொண்டு சென்று அங்கும் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அஞ்சலி பார்வைக்காக வைக்கப்படும். அதன் பிறகு இறுதிச் சடங்குகள் நடைபெறும்.
கேப்டன் என்பவர் அந்த பெயரை பெறுவதற்கு அவர் பல்வேறு துயரங்களையும் பல்வேறு அனுபவங்களையும் அவர் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நடிப்புகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நடிகரை, அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரை, அப்படிப்பட்ட ஒரு குடும்ப தலைவரை அனைவரும் இழந்திருக்கிறார்கள். வேதனையின் உச்சம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய மறைவுக்கு அவருடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். தனது அனுதாபங்களை வெளியிட்டிருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் சிறந்த மனிதராக இருந்தார் என்பதை குறிப்பிட்டு வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சாலிகிராம் பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை பார்க்கலாம். அந்த வீட்டின் முன்பாக அவரது உடலானது உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்கள், கதறி அழக்கூடிய காட்சி, குவிந்து வரக்கூடிய தொண்டர்கள், கட்சியினுடைய அந்த கொடியானது அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. சோகமான ஒரு சூழ்நிலையில் சாலிகிராமம் இருக்கிறது. தொண்டர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். இதயம் கனத்த தங்களுடைய வழிகளோடு, வேதனைகளோடு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு தலைவனை இழந்தால் அந்த தொண்டர்கள் கலங்கி நிற்பார்களோ அது போன்ற ஒரு கலக்கம் தேமுதிகவுடைய தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏனென்றால் அது போன்ற ஒரு நேர்மையாக ஒரு வெள்ளந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனநிலையில் விஜயகாந்த் தனது கட்சியை செயல்படுத்தி காட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடியவரை அந்த தொண்டர்கள் இழந்திருக்கிறார்கள். மக்களுக்கு எப்படி இருந்தால், யாரோடு இருந்தால் நாம் செய்ய முடியும் என்பதை அறிந்து அதிமுகவோடு பல்வேறு நிலையில் கூட்டணி அமைத்து தனது அரசியலை செல்வாக்கை வளர்த்துக் கொண்ட அவர் மக்களுக்கு அதிமுகவோடு இருந்தால் சேவை செய்ய முடியும் என்பதையும் அவர் உணர்ந்து செயல்பட்டார். அதனால்தான் அதிமுகவோடு அவர் பல்வேறு நிலைகளில் கூட்டணி அமைத்து பல வெற்றிகளையும் குவித்தார். அதிமுகவோடு அவர் இருந்ததை அவர் எப்போதுமே மறக்க முடியாத அளவிற்கு அந்த வெற்றிகள் அவரை தந்திருக்கிறார். இந்த வெற்றிகள் அவரை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். வேதனையினுடைய உச்சத்தில், துயரத்தில் மனம் கலங்கி நிற்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்து சென்றிருக்கிறார். உண்மையாகவே அந்த இழப்பு என்பது பேர் இழப்பு என்பதை அந்த தொண்டர்கள் கலக்கத்தின் வாயிலாக, திரைத்துறையினுடைய கலக்கத்தின் வாயிலாக, திரைத்துறையில் அவர் தலைவராக இருந்தபோது பல்வேறு நிலைகளில் உடல்நலக்குறைவு பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள், நிர்வாகிகளுக்கு பல்வேறு உதவிகள், மருத்துவ செலவுகள் செய்திருக்கிறார். அவர்கள் தனித்தனியாக பாதிக்கப்படுவதை சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அப்படி திரைத்துறையிலும் தனது சார்ந்தவர்கள், சக நடிகர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பல்வேறு நிலைகளில் உதவி புரியக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம், அவர்களுக்கெல்லாம் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஊதியம் குறைவு என்பதை எல்லாம் உணர்ந்து அந்த உதவிகளை எப்பொழுதுமே அவர் உதவிக்கரம் நீட்டிய ஒரு தலைவராக செயல்பட்டிருக்கிறார். சாலிகிராமம் வீடு என்பது தற்போது ஒரே அழுகை குரலாக இருக்கிறது. ஏராளமான அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே செல்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், அங்கு இருக்கக்கூடிய காவல்களோடு நாங்கள் உள்ளே சென்று தலைவரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆரவாரத்தோடு, அந்த வேதனையோடு அவர்கள் வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். நாங்கள் எப்படியாவது எங்களுடைய தொண்டரை பார்க்க வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய காவல்களை வழிவிடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த தலைவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக புரிகிறது. சாலிகிராமம் பகுதி முழுவதும் அந்த தேமுதிகவினுடைய தொண்டர்கள் நிரம்பி வருகிறார்கள். வேதனையோடு அவர்கள் வேதனை பதிவுகளை பதிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அஞ்சலியும் செலுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.